கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 7இன் 2வது பகுதி. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எத்தனை ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். கடவுளுடைய பாதுகாப்பு என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை நான் அனுதினமும் என்ற வார்த்தை கூட அது பொருத்தமில்லாத வார்த்தையாக இருக்கலாம். கடவுளுடைய பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்குள்ளாக அது விளங்கி கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கும். ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நிகழ்கின்றது நமக்கு என்பது தெரியாத ஒரு உலகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக செயல்படுகின்றதான சக்திகள் அநேகம் இருக்கின்றது. அதை வேதமும் நமக்கு சொல்லித் தருகிறது. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு கூட, இரத்தத்தோடு மாம்சத்தோடு மாத்திரமல்ல என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படியாக எல்லா விதங்களிலும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கானது அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் துன்பப்படுவான் என்றும் வேதம் சொல்லி தருகிறது. காரணம், கடவுள் நம்மை துன்புறுத்துகிறவர் அல்ல, மாறாக நாம் எப்படியும் இந்த கடவுளுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இருந்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும் என்பதுதான் பிசாசானுடைய ஒரே நோக்கமாயிருக்கிறது. அதற்காக பிசாசானவன் கடவுளுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் வஞ்சிப்பதும், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் பலவிதமான நிலைகளிலே கொண்டு வந்து மனமடிவாக்கி எப்படியாகிலும் கர்த்தரை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்பதற்கான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால்தான் பேதுரு எழுதும் பொழுது இப்படி எழுதுவார், பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி நமக்கு விரோதமாக இத்தனை விதங்களிலே பிசாசானவன் செயல்பட்டால் கூட கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கும்படியாய், உன்னை அழிக்கும்படியாய், உன்னை தாக்கும்படியாய், உன்னை குற்றப்படுத்தும்படியாய், உன் சமாதானத்தை குலைக்கும்படியாய், உனக்கு கண்ணீரை உண்டாக்கும்படியாய் உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள். அணிவகுத்து சேர்ந்து ஒன்று கூடி சதித்திட்டம் செய்து உனக்கு விரோதமாக வருவார்கள். ஆனால் என்ன நடக்கும்? 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆண்டவர் அந்த முன்பாக என்ற வார்த்தையை இங்கே மிகவும் ஞாபகத்தோடு கூட பதிவு செய்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். காரணம், அவர்கள் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை நாம் பார்க்கிறோமே, அவர்கள் நமக்கு தெரியாத வழிகளில் ஓடிப்போகிறவர்களாக அல்ல, எங்கே அவர்களை காணவில்லையே என்று அல்ல, நம் கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் தெரித்து ஓடுவதை நாம் பார்க்க முடியுமாம். அப்படி என்றால் என்ன? தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொண்டு நமக்கு முன்பாக அவர்கள் அவமானப்பட்டு சிதறடிக்கப்படுவார்கள். அவர்கள் 7 வழியாக நமக்கு முன்பாக ஓடி போவார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவ்வளவு பெரிதான வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தி கொண்டே வருகின்றார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பி உங்களை கலைக்கு கொண்டிருக்கிறதான அந்த துன்பமோ, அல்லது அது மனிதர்கள் ரூபமாக உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லியோ, அல்லது மற்ற விதங்களிலோ நமக்கு விரோதமாய் தாக்குதல்கள் வரும் பொழுது, அந்த தாக்குதல்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஓ, இவர்கள் எனக்கு விரோதமாக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? அவர்களை போய் நான் மாமிசத்தில் எதிர்ப்பதா, அல்லது அவர்களை நான் சமாதானப்படுத்த, அவர்களை நான் எப்படியும் என் பக்கமாக கருணை காட்டும்படி நான் அவர்களிடத்தில் போய் கெஞ்சி நிற்பதா? இல்லவே இல்லை. கடவுளை நோக்கி பார்த்தால் போதும். கடவுளை நோக்கி பார்த்தால் போதும். எப்படி உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தார்களோ, அதே மக்கள் சிதறடிக்கப்பட்டு 7 வழியாக அவர்கள் உங்களுக்கு முன்பாய் தெரித்து ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஒவ்வொரு இமைப்பொழுதும் கடவுள் உம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டே இருக்கிறீர். உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கடவுள் இன்று வரையிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் காத்து கொண்டிருக்கிறீர். பிசாசானவன் பல விதங்களிலே எங்களை தாக்க முற்படும் பொழுது கடவுள் எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற ஒவ்வொரு தீங்கையும் நீர் சிதறடித்து போடுகின்ற ஆண்டவராக இருக்கிறதற்காக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற வண்ணமாய் இன்றைக்கும் உடைய பாதுகாப்பின் கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.